கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளை தியானத்திற்காய் சங்கீதம் 37 அதனுடைய 17வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறான். பாருங்கள், நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமானை ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்முடைய ஆண்டவர் நீதிமான்களையும் ஆண்டவர் தாங்கி சுமக்கிற ஒரு ஆண்டவர். பாருங்கள், இந்த உலகத்துல நெருக்கங்கள், பாடுகள், சூழ்நிலைகள் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில மாறுபாடா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மை ஆண்டவர் காப்பாற்றி நம்மை தாங்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். வேதத்துல கூட பார்க்கும் பொழுது நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார் என்பதற்கு அடையாளமாய் நோவா என்ற ஒரு நீதிமானை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேசத்துல ஒரு பெரிய அழிவு ஜலப்பிரளயம் உண்டான போதும் அந்த ஜலப்பிரளயத்துல நோவா தப்பினதை, நோவாவுடைய குடும்பம் அதிலிருந்து மீட்கப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நோவா ஒரு நீதிமானாக இருந்ததுனால கர்த்தர் வந்த பெரிய பிரவாகத்திலிருந்து ஆண்டவர் நீதிமானாகிய நோவாவை கர்த்தர் காப்பாற்றினார். காரணம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தாங்குகிறவர். ஆகவே நீதிமானை தாங்குகிறவர் நீதிமான்களாய் இருந்தால் நம்ம எல்லா சூழ்நிலை அவர் தாங்கி நம்மை சுமந்து நடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாங்குகிறவரே, அப்பா, ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய சட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறதோ, அது போல ஆண்டவர் தம்முடைய சட்டைகளின் மறைவில் எங்களை பாதுகாத்து எங்களை தாங்குகிற ஒரு பரலோகத்தின் ரட்சகராக இருக்கிறீர். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாரும். தேவைகளை சந்திங்க, காரியங்களை நன்மையாய் வாய்க்க பண்ணுங்க. ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நிறைவாய் நடத்துங்க. ஆண்டவர், இந்த நாளினுடைய ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.